ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th எக்கனாமிக்ஸான ஃபஸ்ட் இம்டன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வியும் நன்றாக படிச்சிருங்கப்பா. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தற்போது ஒரு மாவட்டத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு கண்டினியூஸாக வந்துருக்குப்பா. இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கோ ஸோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பல கேள்விகள் முதல் இந்த கொஸ்டின் பேப்பரே கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பசங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி உங்கள் டைம் டேபிள் நம்ம சேனலில் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு உங்களோட டைம் டேபிள் கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ இப்போ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன்ப்பா, who coined the word macro? Second one, indicate the contribution of J.M. Keynes to economics. Third one, identify the economic system where only private ownership of production exists. Fourth one, tertiary sector is also called as dash sector, dash extra. Fifth one, GNP equal to dash plus net factor income from abroad. Sixth one, the financial year in India is dash. Seventh one, dash flexibility brings equality between savings and investment. Eighth one, according to classical theory, rate of interest is a reward for dash. Ninth one, lower interest rates are likely to dash. 10th one, the multiplier is calculated as dash. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் பி ஸோ பார்ட் பியில் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 எழுதினால் போதும். கொஸ்டின் நம்பர் 17 கம்பல்சரி கேள்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. 11th one, define means economics. 12th one, define GDP deflator. 13th one, why is self-consumption difficult in measuring national income? 14th one, list out the assumptions of Say's law. very important repeated கேள்வி நல்லா படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th one, what are the components of aggregate supply? 16th one, define multiplier. 17th one, write a note on ancillary effects. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் சி பசங்களா, பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸில் எனி 5 எழுதினால் போதும். கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி கேள்வியாக கொடுக்கப்பட்டுள்ளது. 18th one, state the importance of macro economics. 19th one, briefly explain the two sector circular flow model. 20, list out the uses of national income. 21, explain about aggregate supply with the help of diagram. 22, give short answer following ஸோ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து படிச்சுட்டு போங்க. 23 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட் அட்டானமஸ் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? 24 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு போங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ இதோட நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்களா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 25 ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், செக்குலரிசம் அண்ட் மிக்சிடிசம். ஓகேங்களா? ஆர் நெக்ஸ்ட் 26 பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் estimating the national income of a country or explain the importance of national income. 27A, explain the difference between classical theory and Keynes theory or briefly explain the subjective and objective factors of consumption function. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வியும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகிற தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான மாணவர்கள் நெக்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு என்ன எக்ஸாம் வருது உங்களோட டைம் டேபிளில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்கப்பா. அடுத்தது என்ன எக்ஸாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த சப்ஜெக்ட் சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற கொஸ்டின் பேப்பரையும் நம்ம சேனலில் உங்கள் எக்ஸாம் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.